இந்த இனிய விழாவின் தலைவர், தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தினுடைய தலைவர், பெரும் பாடகர் பி சீனிவாஸ் அவர்களே, இந்த விழாவின் கதாநாயகன், தமிழ் இசை உலகின் முடிசூடா மன்னன் TMS அவர்களே, மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களே, என்னுடைய இதயத்தில் நித்தம் ஒரு முறை ரீங்கரித்து கொண்டே இருக்கும் குரலுக்கு சொந்தக்காரர் கானக்குயில் பி சுசீலா அவர்களே, இசை மேதை குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்களே, அருமை நண்பர் லியோனி அவர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரியவர்களெல்லாம் வாழ்த்துரை வழங்க வந்தார்கள். நான் நன்றி சொல்ல வந்திருக்கிறேன். இந்த மேடையில் இருக்கிற பெருமக்களெல்லாம் 50 ஆண்டுகளாக தமிழ் சமுதாயத்தை செதுக்கிக் கொண்டிருக்கிற சிற்பிகள். தமிழ்நாட்டு காற்றுக்கு வசீகரம் கொடுத்தவர்கள். தமிழ்நாட்டுடைய வாழ்வின் அன்றாடத்தின் துக்கத்தை துடைத்தவர்கள். தமிழ்நாட்டின் அன்றாட சந்தோஷங்கள் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கிறார்கள். இந்த விழாவுக்கு வந்திருக்கிற நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். இத்தனை பெருமக்களை ஒரே மேடையில் கண்ட உங்கள் கண்கள் கொடுத்து வைத்த கண்கள். இன்றைக்கும் கிராமத்துக்கு போகிறேன் நண்பர்களே. இன்றைக்கு என்ன பாட்டு கிராமத்து வானொலியில் ஒளிபரப்பி கொண்டிருக்கிறது தெரியுமா? ஓ போடா இல்லை, மன்மதராசாவா இல்லை, அந்திமழை இல்லை, ஆயிரந்தாமரை முட்டுக்களே இல்லை, சின்ன சின்ன ஆசை இல்லை. இன்னும் கிராமத்து காற்றை ஆண்டு கொண்டிருக்கிற குரல் அச்சம் என்பது மடமையடா. ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, போனால் போகட்டும் போடா, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்ற அந்த பாடல்கள் தமிழ்நாட்டு வாழ்க்கையில் அன்றாடத்தை நிறைத்துக் கொண்டிருக்கிற பாடல்கள். இந்த பாடலுக்கு ஏன் இவ்வளவு வீச்சு? இந்த பாடலுக்கு ஏன் இவ்வளவு பெரிய வசீகரம்? யோசித்து யோசித்து பார்க்கிறேன். நான் சொல்வதை தயவு செய்து நீங்களும் தமிழ்நாட்டு மக்களும் இசை உலகமும் சரியாக புரிந்து கொள்வதாக இருந்தால் ஒரு கருத்தை மனம் திறந்து சொல்கிறேன். TMS அவருடைய பெரிய சிறப்பு என்ன என்று யோசித்து யோசித்து பார்த்தேன். பாவம், உச்சரிப்பு, கரைதல், மெட்டுக்களை வாங்கிக் கொண்டு அதை மேம்படுத்தி தருதல், இவைகளெல்லாம் சாதாரண குணங்கள். ஆனால் எனக்கு தெரிந்து நான் சொல்வதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்வதாக இருந்தால், என் மீது எந்த பழியும் வராது என்று நான் என் நம்பிக்கை வீண் போகாதிருந்தால் இந்த உண்மையை இந்த மேடையில் தான் நான் சொல்ல முடியும். இதுவரைக்கும் இருந்த தமிழ் திரை உலக பின்னணி பாடகர்களில் பெண்மை கலந்த பல குரல்கள் தான் உண்டு. ஒரே ஒரு ஆண் குரல் TM சௌந்தரராஜனுடைய குரல் தான். அதற்காகத்தான் எல்லா கதாநாயகர்களும் தங்கள் ஆண்மையை காட்டுவதற்காக இவரை பயன்படுத்திக் கொண்டார்கள். இதுதான் உண்மை. நான் யாரையும் குறைத்து மதிப்பிடவில்லை. ஏழிசை வேந்தர் தியாகராஜ பாகவதர், PU சின்னப்பா, CS ஜெயராமன், சீர்காழி போன்ற மாபெரும் மேதைகளெல்லாம் நான் குறைத்து மதிப்பிடவில்லை. அவர்கள் குரலில் ஒரு மெல்லிய பெண்மையின் சாயல் இருக்கும். பெண்மையின் சாயல் கலக்காமல் முழுக்க முழுக்க ஒரு வெண்கல தொண்டை TMS அவர்களுக்கு மட்டும்தான் வாய்த்தது. இதுதான் உண்மை. அவருடைய சாதனை சாதாரண சாதனை அல்ல. நான் ஒரு ரசிகன். கிராமத்தில் கால்சட்டை பருவத்தில் இருந்து நான் பி சுசீலா அவர்களுடைய மகா ரசிகன். TMSக்கு ரசிகன். விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களை பார்க்க முடியுமா? TMSோடு கைகுலுக்க முடியுமா? இந்த அம்மையாரை பார்த்து நான் உங்கள் ரசிகன் என்று சொல்ல முடியுமா என்று தவித்திருக்கிறேன். ஒரு இந்த குளத்தில் கல்லறிந்தவள் என்ற நூலில் எழுதியிருக்கிறேன் சுசீலா அம்மையார் அவர்களை பற்றி. எங்கள் ஊரில் பகவதி அம்மன் கோயிலில் பெரிய லவுட் ஸ்பீக்கர் பாடிக்கொண்டிருக்கும். பூ உறங்குது பொழுதும் உறங்குது வந்து கொண்டிருக்கும். இல்லை என்றால் அந்த அம்மாவுடைய
சிட்டுக்குருவி பாட்டு வந்து கொண்டிருக்கும், அந்த மூடைய கங்கை கரை தோட்டம் வந்து கொண்டிருக்கும். அப்போல்லாம் பெரிய இசைத்தட்டு, அந்த இசைத்தட்டில் ஒரு ஊசி சுத்தும். நான் வேடிக்கையாக போய் கேட்டேன், அந்த ஊசியை எடுத்து விடுங்கள், எங்கள் அம்மாவுக்கு குத்த போகிறது என்றெல்லாம் சொல்லியிருக்கேன். இப்படியெல்லாம் ரசித்திருக்கிறேன். அப்போதிருந்து நான் கவனித்து வருகிற விஷயம் என்னவென்றால், இவருடைய சாதனை சாதாரண சாதனை அல்ல. நான் சொல்லப்போது ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இவர் திரையுலகத்திற்கு 50களில் வந்தார், பாட வந்தார், பெரும் முயற்சி செய்தார், சாதாரணமல்ல. இன்று அந்த உயரத்தில் டிஎம்எஸ் ஏறி இருப்பதற்கு பின்னால் அவருடைய சிராய்ப்புகள் எத்தனை பேருக்கு தெரியும்? அவருடைய வலிகள், காயங்கள், பட்ட அவமானங்கள், சித்திரவதைகள், பசி யாருக்கு தெரியும்? அதையெல்லாம் தாண்டித்தான் தன்னுடைய துயரத்தை கூட ஒரு இசைக்கலைஞன் ராகமாக்கி விடுகிறான். தன்னுடைய வலியை கூட ஒரு கலைஞன் சங்கீதமாக்கி விடுகிறான். பாடினார், கா 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 நெஞ்சு பொறுக்குதில்லையே. அவர் ஜெமினிக்கு ஏஎம் ராஜா. இந்த மூவேந்தர்கள் 3 பேர் பாடினார்கள், 3 பேருக்கும் தனித்தனியாக. டிஎம்எஸ் வந்தார், 3 பேர் பாடிய பாடல்களை 3 கதாநாயகர்களுக்கும் ஒருத்தரே பாடினார். 3 சிம்மாசனங்களில் ஒருவராக அமர்ந்த ஒரே ஒரு பெருமை டி.எம். சௌந்தரராஜனுக்கு மட்டும்தான் உண்டு. அவர் பாடினால் பாட்டுக்குள்ள பாடுகிறவன் வயசு தெரியும். சாதாரணம் இல்லை இது. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா என்ற பாடலை பார்க்கிற போது 20லிருந்து 25, சின்ன பையலே செய்திடா பார்க்கும்போது 30, அந்த பாட்டை கேட்கும் போது ஆதிசிவன் தாழ் பணிந்து அருள் பெறுவோமே என்று பாடுகிற போது வயசு 85. அப்பருக்கு பாடுகிற போது 85, கதாநாயகனுக்கு பாடுகிற போது 25. இதற்கு காரணம் தன் பாவத்தை குரலில் ஏற்றி வயசுக்கு ஒரு உருவம் கொடுக்கிறார் டிஎம்எஸ். சாதாரணமான விஷயம் இல்லை. இன்னொரு விஷயம், என்னுடைய மெல்லிசை மன்னர் எம்எஸ்வி சொன்னார் பார்த்தீங்களா, எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு உண்டு, சண்டை போட்டுக் கொள்வோம்னு. அது செல்ல சண்டை. தாயும் பிள்ளையும் சண்டை போடுவது மாதிரி, தாய் கோழி குஞ்சை கொத்தி கொத்தி அது அழகு கோதி விடுவது மாதிரி, அது செல்ல சண்டை. ஒரு சண்டை சொல்றேன் உங்களுக்கு. இந்த டிஎம்எஸ் ஒரு பாட்டு ஒலிப்பதிவாகிட்டு இருக்கு. டிஎம்எஸ்க்கு எம்எஸ்விக்கு நடந்த சண்டையை சொல்றேன். ஒரு பாட்டு ஒலிப்பதிவாகிட்டு இருக்கு, ரொம்ப நேரம் ஆச்சு. இப்பெல்லாம் ஒலிப்பதிவு எப்படி தெரியுமா? இப்பெல்லாம் ஒலிப்பதிவு புல்லாங்குழல் தனியா எடுக்கலாம், கிட்டார் தனியா எடுக்கலாம், வயலின் தனியா எடுக்கலாம், ஆண் தனியா எடுக்கலாம், பெண் தனியா எடுக்கலாம், ஒவ்வொரு எழுத்தாக எடுக்கலாம். இன்றைக்கு வந்து விட்டது. அவர் கழகத்தை அப்படி அல்ல, ஒட்டு மொத்தமா ஒரு 4 நிமிஷம் பாட்டை முழுக்க பாடியாகணும். ஒரு தபேலாக்காரன் தப்பு பண்ணா திருப்பி ரீடேக், வயலின் தப்பு பண்ணா திருப்பி ரீடேக், அவன் வந்து இன்னொரு புல்லாங்குழல் தப்பு பண்ணா திருப்பி ரீடேக். ஒரு கலைஞன் தவறு செய்தால் மொத்த பாட்டை திருப்பி பாடணும். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, 2:30 மணி ஆயிடுச்சு. இவருக்கு பசிக்குது, டிஎம்எஸ்க்கு பசிக்குது. எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னாரு டிஎம்எஸ். எம்எஸ்வி சொன்னாரு, எங்களுக்கு மட்டும் பசிக்கலையான்னாரு. உங்களுக்கு தான் பசிக்குதா, எங்களுக்கு மட்டும் பசிக்கலையான்னு கேட்டார் எம்எஸ்வி. இந்த கோவத்தில் வெளியே விட்டார். யாரு? என்னையா பசிக்கிறேன், உண்மையை சொல்றேன். கோவத்தில் வீட்டுக்கு போயிட்டாருங்க. ரெக்கார்டிங் தியேட்டரை விட்டு வீட்டுக்கு போன பிறகு இரவில் ஒரு ஃபோன் வருது. யாரு? நான் விஸ்வநாதன் பேசுகிறேன். யார்? நான் சவுந்தரராஜன் தான் பேசுகிறேன். என்னண்ணே நீங்கள் பாட்டில் பாடாம வந்துட்டீங்க, உங்கள் பாட்டு ட்ராக் எடுத்து வச்சிருக்கு, நாளைக்கு வந்து பாடுங்க. கோபித்து விட்டு போற ஒரு கலைஞனை அழைக்கக்கூடிய திறமையும் பண்பும் இசையமைப்பாளருக்கு இருக்கு. ஒரு இசையமைப்பாளரை கோபித்து விட்டு போற பிறகு கூட மறுநாள் பாடக்கூடிய ஆற்றலும் அன்பும் இவருக்கு இருக்கு. இந்த பாட்டு சாதாரண பாட்டல்ல. நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நதியை பார்த்து நாணல் சொன்னது என்னை தொடாதே. நான் இருந்தால் சொல்லியிருப்பேன், வயிற்றை பார்த்து உணவு சொன்னது என்னை தொடாதே. இந்த பாட்டுக்கு இரவு இவர் கோவித்துட்டு போன பிறகு அழைத்து விட்டு பாடினார். உச்சரிப்புனா, என் பிள்ளைகளுக்கு நான் வந்து தமிழ் சொல்லிக் கொடுத்த போது போட்டு காட்டிய பாடல்கள் டிஎம்எஸ் சுசிலா பாடல்கள். இந்த பாட்டை கேள். தமிழ்ல 3 லகரம் இருக்கு. வகர லகரம், பொது லகரம், சிறப்பு லகரம். இந்த லகரம் 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 இந்த வித்தியாசத்தை தெரிந்து கொண்டால்தான் நீ தமிழனாக இருக்க முடியும். நீ பேசுகிற போது இந்த ஓசை ஒழுங்கு இருக்க வேண்டும். இந்த அம்மா பாட்டு கங்கை தோட்டம் பாட்டாங்கன்னா, கண்ணன் என்னை கண்டு கொண்டான், கையிரண்டில் அள்ளி கொண்டான், பொன்னழகு மேனி என்றான், பூச்சரங்கள் சூடி தந்தான். அப்படி இருக்க போது கண்ணன் 3 சுழி,
இன் சின்ன 2 சுழி, என்னை 2 சுழி, கண்டு கொண்டான் 3 சுழி. ஒன்னு டன்னகரம், இன்னொன்று ரன்னகரம். எங்க இலக்கணப்படி உங்க நம்ம சராசரி தமிழ்ல 3 சுழி 2 சுழி. நான் இதுவரைக்கும் நான் அதை கேட்டு கேட்டு ரசிக்கிறது, இவ்வளவு வேகமான இந்த பாவத்தில் கூட அந்த தமிழ் ரன்னகரத்தையும் டன்னகரத்தையும் 100% மில்லிகிராம் சுத்தமாக பாடி இருக்கிற பெருமை சுசிலாமாவுக்கு உண்டு. இவர்கள் தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கெல்லாம் பாட வந்தா கதையே வேறையா இருக்கு. இன்னைக்கு ஒரு பாட்டு நண்பர் தேவா இசையமைச்சிட்டு இருந்தாரு. வடக்க இருந்து ஒரு பாடகர் வந்தாரு. நல்ல நண்பர் தான், எனக்கு வேண்டிய நண்பர் தான். நான் சொன்னேன், தமிழ் கலைஞர் எந்த மொழியிலும் எந்த கலைஞனும் பாடலாம், தப்பு இல்லை. எந்த மொழியிலும் எந்த கலைஞனும் பாடலாம். அந்த மொழியை கற்றுக்கொண்டு பாடுகிற பட்சத்தில், அந்த மொழிக்கு துரோகம் செய்யாத பட்சத்தில் பாடலாம். இவர் வந்தார், ஒரு ஜாலியான பாட்டு, கிளியின் சிறகை கடன் கேட்கலாம், தப்பு இல்லை. கிளின்டன் வீட்டில் பெண் கேட்கலாம், தப்பு இல்லை. பிரியமான பெண்ணை ரசிக்கலாம், தப்பு இல்லை. காலேஜ் பையங்க பாடுற மாதிரி. நான் லேட்டா போற ரெக்கார்டிங்கு அந்த பையன் பாடிக்கிட்டு இருக்கான். ஏய் நிறுத்தப்பான்ட்டேன். அவன் கிளின்டன் வீட்டில் பெண் கேட்கலாம், தப்பு இல்லை. கிளியின் சிறகை கடன் கேட்கலாம், தப்பு இல்லை. பிரியமான பெண்ணை ரசிக்கலாம்ங்கிறத பெரியம்மா பெண்ணை ரசிக்கலாம், தப்பு இல்லை எழுதுறான் சார். நான் கதவை திறந்து உள்ள போனேன், தப்பு பண்ண. வாட் இஸ் ராங் வித் இட்ங்கறான். அட பாவி, நீ பாட்டை மாத்திரம் பரவாயில்லையா, பண்பாட்டையே மாத்தி தொலைக்கிறே. ஆனா ஒரு பிழை வர முடியுமா? சின்ன பயலே சேதி கேளடாங்கிற பாட்டுல இருக்கக்கூடிய துல்லியம் வருமா? அந்த துல்லியம், அதற்கு ஸ்பஷ்டம், அழுத்தம். மனிதனாக வாழ்ந்திட வேண்டும், மனதில் வையடா. வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா. தனிவுடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா. தானாயெல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா. இந்த ஒரு கவிஞன் ரொம்ப சிரமப்பட்டுறான். வையடா, கையடா, மெய்யடா, பொய்யடான்னு அது இயல்பு பிடிக்கிறான். அந்த இயல்பு கடைசியில் குரல் வருகிற போது பாடஞ்சொல்லி, தமிழ்நாட்டுக்கு நீங்கள் பாடியவர்கள் மட்டுமல்ல, பாடஞ்சொல்லி கொடுத்தவர்கள். பாட்டு மட்டுமா பாடினார்கள், பாடமும் சொல்லிக் கொடுத்தார்கள். நான் நிறைவாக 2 வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு செய்தி, இவருடைய தாய்மொழி தமிழ் அல்ல என்று சொன்னார்கள். உண்மைதான். அவர் சௌராஷ்டிரா சமூகத்தை சேர்ந்தவர். சௌராஷ்டிரா பெருமக்கள் இன்றைக்கு தமிழகத்தில் பரவலாக இருக்கிறார்கள். மதுரையில், கும்பகோணத்தில், தஞ்சாவூரில் எல்லாம் இருக்கிறார்கள். இவர்களுடைய பூர்வீகம் தெரியுமா? தமிழ்நாட்டுக்குள் இவர்கள் வந்த குடியேற்ற நாள் தெரியுமா? எதன் பொருட்டு வந்தார்கள் தெரியுமா? வரலாறு என்ன சொல்கிறது தெரியுமா? மதுரையை ஆண்ட திருமலை நாயக்கர் மன்னனுக்கு பட்டு அங்கவஸ்திரங்கள் அணிந்து கொள்ள வேண்டும் என்பதில் ஆர்வம் இருந்தது. ஒவ்வொரு முறையும் பட்டு அங்கவஸ்திரத்தை குஜராத்திலே இருந்து கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள். கூர்ஜரம் அப்போ அங்கிருந்து கொண்டு வந்தார். அங்கதான் பட்டு தயாராச்சு. அந்த பட்டு துண்டை அணிந்து கொள்வதிலும், அதை ரொம்ப அழகாக பார்த்துக் கொள்வதிலும், அதில் பவிசு காட்டுவதிலும் திருமலை நாயக்கருக்கு ஒரு வேட்கை இருந்தது. கொஞ்ச நாளில் ஏன் ஒரு பட்டு துண்டுக்காக அடிக்கடி ஏன் கூர்ஜரத்திற்கு போக வேண்டும்? அங்கிருந்து நெசவு செய்கிற பெருமக்களை, சௌராஷ்டிர பெருமக்களை மதுரைக்கே கொண்டு வந்து குடியமர்த்தினால் என்ன என்று ஒரு 100 குடும்பங்களை கோயிலை சுற்றி குடி வைத்தார். இதான் சௌராஷ்டிர பெருமக்கள் உள்ள வந்தது. அப்படி பட்டு துண்டு திருமலை நாயக்கருக்கு செய்து கொடுப்பதற்காக வந்தவர்கள் ஒரு பட்டு துண்டை தமிழன்னையே அணிந்து கொண்டாள். அதான் டிஎம்எஸ். தமிழன்னையே அணிந்து கொண்ட ஒரு பட்டு வஸ்திரம் அவர் தான் டிஎம்எஸ். உங்களுக்கு உங்க குரலுக்கெல்லாம் இப்ப என்ன தெரியுமா, உங்களுக்கெல்லாம் வசதி என்னன்னா, நவீனமான விஞ்ஞானம் உங்கள் குரலை 10 நூற்றாண்டுகளுக்கு பாதுகாக்கும். உங்க குரலுக்கெல்லாம் அழிவில்லை. யோசிச்சு பாருங்க, நாம் மனித குலத்தின் உச்சகட்டமான வாய்ப்பில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒலிபெருக்கி ராஜராஜ சோழனுக்கு இல்லை, இந்த ஏசி ஜூலியஸ் சீசருக்கு இல்லை, இந்த கார் பழைய கால மன்னர்களுக்கு இல்லை. கரிகால் பெருவளத்தான் காரை அறிய மாட்டான். அக்பருக்கு ஏசி இல்லை. ஃபதேபூர் சிக்ரி போய் பார்த்தா பெரிய கற்கோட்டைகள்ல ஓட்ட வச்ச கல்லை தொலைச்சு ஓட்ட போட்டுறா ராணிகளுக்கு காத்து வர்றதுக்காக. இவ்வளவு நவீனமான உலகத்தை நாம் வாழ்கிறோம். எனக்கு ஆசை, ஜூலியஸ் சீசரின் குரலை கேட்க முடியுமா? இயேசுவின் குரல், நபிகள் நாயகத்தின் குரல், பழைய ஷேக்ஸ்பியரின் குரல், ஷெல்லியின் குரல், பைரனின் குரல், காற்றில் கலந்திருக்கும் ஒலி அலைகளை பிரித்து அறிய நேர்ந்தால்
அவர்கள் குரலை கேட்க முடியுமா என்ற ஏக்கம் எனக்கு இருக்கிறது. எதிர்கால தலைமுறைக்கு அந்த ஏக்கமே இருக்காது. நீங்கள் இருக்கிறீர்கள். உங்கள் குரல் காற்றில் வந்து கொண்டே இருக்கும். கவியரசு கண்ணதாசன் பாட்டுகிறார், அதெல்லாம் ஒரு பெரிய பொற்காலம்ங்க. தமிழர்கள் கொடுத்து வைத்த காலம் 60கள் 50கள் 60கள் 70கள். என்ன பண்ணீங்க தெரியுமா? எம்எஸ்சி அவர்களும் ராமூர்த்தி அவர்களும் கேவி மகாதேவன் அவர்களும் ஜி ராமநாதன் அவர்கள் செய்த தொண்டுகள்லாம் வந்து அந்த மழையில் முளைத்த சிறு விதைகள். நாங்கள்லாம் பெரிய விருட்சங்கள் இல்லை. அந்த மழையில், அந்த பெய்த பெருமழையில் முளைத்த சின்ன சின்ன வித்துக்கள் நாங்கள். அப்படிதான் எழுதினாரு. ஒரே ஒரு பாட்டு, 2 பேரும் பல மறக்க முடியாத பாட்டு. காலத்தின் முதுகில் சவாரி செய்து கொண்டே இருக்கிற பாட்டு, மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழிவண்ணமே என்கிற பாட்டு. மாமன் தங்கை மகளான மங்கை எனக்காக உலகை விலை பேசுவார்ங்கிற பாட்டில் அப்படி மேலே ஏறி ஒரு விம்முவாங்க பாருங்க சுசிலாம். அந்த விம்மலுக்காக ரிவைண்ட் பண்ணியிருக்கேன் பாட்டை. அந்த விம்மலுக்காக அவர் பாடுவார், தங்க கடிகாரம் வைர மணியாரம் தந்து மனம் பேசுவார். அது அழகா என்ன பாட்டு அது எழுதியிருப்பாங்க. கவியரசர் எழுதியிருக்காரு, கண்ணின் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோமடா, இந்த மண்ணும் கடல் வானும் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா, உறவை பிரிக்க முடியாதடா. ஐயா டிஎம்எஸ் அவர்களே, இந்த மண்ணும் கடல் வானும் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதையா, உன் குரலை மறுக்க முடியாதையா என்று வாழ்த்துகிறேன். இங்கே பேசிய ஒரு நண்பர் சொன்னார், குடியரசுத் தலைவருக்கு சொல்லி ராஜ்யசபை மெம்பராக்க வேண்டும் டிஎம்எஸ் அவர்களே என்று சொன்னார். அதெல்லாம் சாதாரணம். சங்கீத சாம்ராஜ்யத்தின் ராஜாவுக்கு ராஜ்யசபை எதற்கு? அவர் அதுவே போதும். அவர் பல்லாண்டு வாழ்க, இன்னும் 100 ஆண்டு வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வாழ்க டிஎம்எஸ், வாழ்க டிஎம்எஸ் ரசிகர்கள், தமிழ் வாழ்க, தமிழுக்கு தொண்டு செய்தோர் வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கவி பேரரசனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மிஸ்டர் ராம்குமார், மதுரை கார்பரேஷன் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் என்ஜினியர். மிஸ்டர் ராம்குமார், மதுரை கார்பரேஷன் என்ஜினியர். முதல்ல வைரமுத்து கவிஞர் பேரரசனுடைய வார்த்தைகள் பொன்னெழுத்துக்களால் பொறுக்க வேண்டிய வார்த்தைகளாகும். மதுரை கார்பரேஷன் இன்ஜினியர் மிஸ்டர் ராம்குமார் அவர்கள் விழா நாயகன் அவர்களுக்கு கவி பேரரசு திரு வைரமுத்து அவர்களுக்கு ஐயா டிஎம்எஸ் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவம் செய்கின்றார்கள். அடுத்து சார் சுரேந்திரன் சார், சுரேந்திரன் சார்.